ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் 1C+ பாட்காஸ்ட். இன்னைக்கு நாம ஒரு கப்பலோட பேச போகிறோம். இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பல். என்ன ரீசன்னாக்கா, எப்படி நம்ம வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முதலீடு பண்ணணும்னு, ஒய்ஃபுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. 2 பேரும் அந்த ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் அதில் ஸ்பேஸ் இருக்காங்கிறது தான் கொஸ்டின். நம்முடைய பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஒருத்தருடைய கை வந்து ரொம்ப பலமாயிடும், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் அப்படி இல்லை. 2 பேருமே தங்களுடைய முதலீட்டு எதிர்பார்ப்புகளை தெளிவாக வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங்காகவும் அதில் நிற்கிறாங்க. 2 பேரும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறோம். வெல்கம் புத்தன் அண்ட் ஜோதி, தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறது, நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த போது நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. தட் இஸ் கடன் சார்ந்த முதலீடுகள் தான் முதல்ல செஞ்சீங்க. ஆனால் அந்த கடன் சார்ந்த முதலீடுகள் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. அந்த பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார். நான் வந்து வளர்ந்த விதம் வந்து கிராமத்தில் இருந்தேன் சார், வில்லேஜ் சார். அது வந்து எந்த ஒரு திண்டிவனம் பக்கத்தில் பெலாகுப்பன் ஒரு கிராமம் சார், வில்லேஜ். நான் படித்ததும் வந்து பெருசாக இல்லை சார், அந்த கிராமத்து ஸ்கூல்லே படிச்சுட்டேன் சார். படிச்சுட்டு எனக்கு தனிமையிலே நான் வளர்ந்துட்டேன். ஹாஸ்டலில் மட்டும்தான் வளர்ந்தேன். கிராமத்து ஸ்கூல்னா அரசு பள்ளியில் தான்? அரசு பள்ளியில் தான் சார், அரசு பள்ளி தான் முழுசாக வந்து படித்தேன். எனக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பு எல்லாத்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்டல்லே படிச்சுட்டு வந்துட்டேன் சார். அப்போ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான். எந்த கிளாஸ்லேருந்து? 5th 6thலேருந்தே சார், 6ஆம் வகுப்புலேருந்து. அதே திண்டிவனம் சார், திண்டிவனம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஃப்ரீயாக ஹாஸ்டல் இருக்குது. ஆமாம், ஹாஸ்டல்லே இருக்குது சார். அதுலேயே வந்து 12th காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அதிலே படிச்சிட்டேன் சார். அப்போ வந்து நான் எடுக்கிறது தான் முடியும். எனக்கு படிச்சிங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் சார். படிச்சிங்க? திண்டிவனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சார். அங்கே ஒரு ஊர்லேயே படிச்சிட்டேன் சார். படித்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் சார். எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய பாதையை நானே தான் உருவாக்கிக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணேன், ஒரு கட்டத்தில் காலேஜ் முடித்தோடனே அடுத்த ஹையர் டிகிரி படிக்க முடியல சார். அப்போ தான் காசுடைய தேவை புரியுது. ஹாஸ்டல் விட்டு வெளியே வரணும். சரி. மறுபடியும் நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கணும். அது வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கின செலவு ஃப்ரீ சார். கவர்மெண்ட் தான் உங்களை ஃபுல்லாகவே. ஆமாம் சார், கவர்மெண்ட்லேயே படிச்சுட்டு வந்துட்டேன் சார். ஸ்காலர்ஷிப் 11th 12th ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க, அதிலே படிச்சுட்டு வந்துட்டேன். காலேஜில் முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட லைஃப் நான் போனேன்னா, அப்போ தான் நான் ஹையர் செகண்டரி படிக்கணும். வெளியே வரணும், ஹாஸ்டல் விட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு பணத்துடைய வருது. ஆமாம் சார். அது வரைக்கும் அரசு உங்களை வந்து பாதுகாப்பு வளர்த்துது. ஆமாம் சார். அப்போ தான் வெளியூர் வந்து எடுத்து வாழ்க்கையுடைய நம்ம ஒரு வேலை செய்யணுன்றது தோணுது. அப்போ படிக்கலாம் தான் என்னுடைய ஆசை. ஆனால் படித்தா அதுக்கான எதுவுமே இல்லை. பிஜி? ஆமாம், பிஜி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணேன் சார். அதுக்கு என்ன பண்ணீங்க? அப்போ தான் சார் வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் சார். சரி படிப்பு வேணாம் வேலைன்னு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்போ வந்து ரிலேஷன் அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் எனக்கு இந்த டைமில் உதவியாக இருக்கணும், இல்லைனா நாங்கள் வந்து 5 பேர் நாங்கள் இறந்துடுவோம், எங்களுக்கு வேறு பொருளாதார வாய்ப்பு இல்லை சார். கிராமத்தில் அப்படி தான் சார், இன்னிய தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் சரி நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுத்துருவோம், நம்ம இவங்க 4 பேர் நம்மளால் இருக்காங்களா, அந்த 4 பேரை நம்ம ஃபஸ்ட்டு முன்னுக்கு குறைப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில் வேலைக்கு போக ஆரம்பிச்சு சார். ஃபஸ்ட்டு கூலி வேலைக்கு தான் போனேன். கூலி வேலைக்கு தான் சார் போனேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து இந்த எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணி பார்த்தேன். பெருசாக எனக்கு வருமானம் இல்லை. அப்போ 80 ரூபா கூலி தான் இருந்தது. 2001 வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்போ என்னன்னா, என்னுடைய நோக்கம் மட்டும் பெருசாக இருந்தது சார். இவங்க சாதாரணமாக பார்த்துக்கூட நம்ம கொஞ்சம் பெருசாக வளரணும், அதுக்கு காசு மெயினாக சம்பாதிக்கணுன்றதை முடிவு பண்ணி பணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கு நம்ம இங்கே சரியாக சம்பாதிக்க முடியாது. ஒரு வெளியில் ஒரு ஹைதராபாத்தோ பெங்களூரோ ஒரிசா அப்படின்னா வெளி கம்பெனிக்கு போயிடும். ஏன்னா அப்போ வந்து கம்பெனியில் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணால் கம்மியான கூலி சார். அதே கம்பெனியில் நம்ம ஹைதராபாத் பெங்களூர் போனோம்னா அவங்க பொறுப்பாக வேலை செய்யறது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் அங்கே போயிட்டு நம்ம இங்கேருந்து பார்த்துலாம்னு சொல்லிட்டு போயிட்டு உழைப்பு அங்கே நம்பிக்கையாக எந்த தொழில் போனோம்னா அந்த தொழில் ஃபுல்லாக கற்றுக்கணும் சார். ஃபஸ்ட்டு
வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லிட்டு சார். ஃபர்ஸ்ட் அதுதான் ஆமாம் சார். வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லிட்டு அதில் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆமாம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பெரிய சார். கட்டடங்கள் இப்போ இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஐடி பெரிய பார்க் ஐடி பார்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு அது சப்ளையர் எடுத்து 2004 2000, 2001, 2002 நல்லா பீக்ல இருந்தது சார். சிவில் லைன்ல நல்லா இருக்கும்போது என்ன பண்ணோம், அதில் போயிட்டு ஃபுல்லாக தொழிலை பற்றி முழுசாக கற்றுக்கினேன் சார். ஏன்னா நம்ம ஒரு தொழிலில் போகிறோம், தெரிஞ்சுக்கிட்டாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், காலையில் வேலை செய்வேன், ஈவினிங்கில் ஆஃபீஸ் போயிடுவேன் சார். ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு அங்கேயே இருப்பேன் சார். எப்படி நீங்க படிச்சு வளர்ந்தீங்களோ அதே மாதிரி வேலையிலே இருக்கீங்க. வேலையிலே இருப்பேன் சார். ஏன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா வேலை முடிஞ்சிச்சா வர வேண்டியதானே, ஏன் எக்ஸ்ட்ரா நீ ஆஃபீஸில் இருக்குன்னா, எனக்கு ஒன்று என்னன்னா அதில் நுணுக்கம் இன்னும் கொஞ்சம் எதனா ப்ளஸ் எதனா தெரியுமா, வேலையோட முடிய போகிறது இல்லைல்ல, அதோட சொல்லிட்டு அதை கற்றுக்கினேன் சார். கொஞ்சம் கற்றுன்னு நம்பிக்கையாக இருந்தேன் சார். ஃபஸ்ட்டு வேலை செஞ்சேன், அப்புறம் ஒரு 10 பேர் 8 வேலை செஞ்சேன், ஒரு சைட்டை பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படியே ஒரு 3-4 வருஷம் போச்சு சார். எதிர்காலத்தை பற்றி எனக்கு பயம் வந்தது. சரி, என்னுடைய எதிர்காலம் போயிடுச்சு, எனக்கு எப்படியா இருந்தாலும் திருமணம் செய்ய போகிறேன்னு இருக்குது. என்னுடைய குழந்தைகள்லாம் நான் அப்பயே குழந்தைகள் எனக்கு இருக்கணும், அப்படியே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் நம்ம எப்படி வாழணும், நான் பண்ண கஷ்டம் இருக்கக்கூடாதுல்ல சார். அதை முன்னாடியே யோசிச்சிட்டேன். சரி, இதுக்கு வந்து நம்மளுக்கு பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டேன் சார். வந்துட்டு நான் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன். திரும்பி வரீங்க ஹைதராபாத்ல வந்துட்டேன் சார். இங்க கம்பெனி ஆரம்பிங்க. கம்பெனி சின்னதாக ஆரம்பிச்சு நான் பண்ண ஒர்க்கை ஒவ்வொரு கம்பெனியாக அப்போ என்கிட்ட வசதி இல்லை சார், பேருந்து வசதியோ ஒரு 2 வீலரோ எதுவுமே இல்லை. என்ன பண்ணோம், அப்போலாம் பஸ் 1 டே டிக்கெட் புக், அது ஒரு 30 1 டே பாஸ் வாங்கிக்கின்னு பஸ்ஸில் போவோம் சார். எங்கெங்கெல்லாம் பில்டிங் கட்டுறாங்களோ கண்ணில் தேர்தா இறங்கிடுவேன். ஒரு ஸ்டாப் இறங்கிட்டா அதை நடந்து வந்து நான் ஒரு கொட்டேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பேன் சார். அதை கொடுத்து வேலை தேடி இப்படியே கொஞ்சம் ஒரு கம்பெனியாக, ஸ்டீல் கம்பெனி, அது ஒரு கம்பெனியை பிடிச்சி நல்லா வேலையில் நல்லா செஞ்சு பேர் எடுத்துட்டேன் சார். கொஞ்சம் சம்பாரிச்சிட்டேன். அப்போ வந்து தேவைகள் எனக்கு என்னென்னா, அந்த அக்கா தங்கச்சி அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு ஆள் தான். எல்லாத்தையும் இது பூர்த்திலாம் பண்ணிவிட்டு 2011 கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வீட்டில் ஃபேமிலியெல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, இது எனக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்து 2011 தான் சார் சேவிங் பண்ணுறேன். எங்களுக்காக, குடும்பத்துக்காக சேவ் பண்ணுறேன் சார். அப்போ சேவ் பண்ணும்போது இவங்க வந்து டீச்சர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன். நம்பிக்கை என்னை பற்றி சொன்னேன், எனக்கு உழைப்பு இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன சரின்னு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணுறதால என்னென்னா, அப்போ எனக்கு ஒரு பெரிய இவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமே, என்னை விட இவங்க சந்தோஷம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஏதோ அடுத்த கட்ட நகர்வு இருக்குன்னு சொல்லிட்டு திண்டிவனத்து கிராமத்துலேருந்து கொஞ்சம் சென்னைக்கு வரலாமா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் சென்னையில் வச்சு பண்ணால் நல்லா இருக்குமேன்னு ரெண்டு பேருடைய கலந்து பேசி வரோம் சார். ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து சம்பாரிச்சிட்டேன். ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சு ஒரு சைடு செய்ய மாட்டேன் சார், ஒரு 4-5 சைடு செஞ்சுட்டு அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சிட்டேன். சம்பாரிச்சு பண்ணும்போது எனக்கு என்னன்னா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. எனக்கு யாருமே சொல்லிக் எனக்கு வெளி உலகத்தில் நான் அளவு வச்சுக்க மாட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எனக்கு இல்லை. இப்படியே குறுகிய வட்டத்தில் இருந்ததால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, அப்போ தேவைம்போது எனக்கு வந்து ஃபோன் கால் வந்தது சார், டெலிகாலர் வந்தது. இது மாதிரி நாங்கள் இங்கே ஒரு கம்பெனிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 10% தருவோம், ஒரு வருஷத்துக்கு 10% தருவோம் அப்படின்னு. ஒரு மாதம் சார், அந்த ஒரு மாதத்துக்கு 10% கொடுத்துன்னு வருவாங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் பேங்க்ல 1 லட்ச ரூபாய்க்கு 750 தானே கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இங்கே 8000 to 10,000 கிடைக்குது. இதை விட எது ஒரு பொண்ணான வாய்ப்பு, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் சார், அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படி போகிறது. அவங்க நான் என்ன பண்ணோன்னே என்ன பண்ணுறேன் சார், 2 பிளான் சார். மாதம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இல்லைனா ஒரு வருஷம் கழிச்சு டபுள் ஆகிடும், உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகிடும். என்ன பண்ணால், எனக்கு எதிர்காலம் குழந்தைங்க தானே, இப்போ என்ன உழைச்சி சம்பாதிச்சு அது வேணாம் ஸ்டாப், எனக்கு டபுள் ஸ்கீமில் போட்டுங்கன்னு சொல்கிறேன். வட்டியும் கொடுக்கல சார், நான் நானே வேணான்ட்டு அதில் லாக் பண்ணிட்டேன். அந்த முதல்ல மாசம் கொடுக்குறேன்னு உங்களை உள்ள ஏத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லாக் பண்ணிட்டு இத நீங்க வாங்காம வருஷ கடைசில வாங்கினா இன்னும் உங்களுக்கு பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஆமா சார். இது என்னன்னா, அவங்க வந்து சொன்னது நாங்க ட்ரேட் பண்றோம், ட்ரேட் பண்ணி அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே டிவில எல்லாம் வந்து பேசின மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதனால வந்து நாங்க பண்ணிடுவோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்தேன் சார், பெருசா இருந்தது. சரி, சென்னையில் இவ்வளோ பெரிய பில்டிங்னா பெரிய, நம்ம இதில் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே, நம்ம நல்ல இடம் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் என்னுடைய மொத்த தொகையும் 15 வருஷம் எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு, அது மட்டும் இல்லை சார், நான் எங்களுக்கு இவங்க என்ன கருத்தாங்கன்னா, நம்ம எதிர்காலத்துக்கு இன்சூரன்ஸ், அப்போ எங்களுக்கு வந்து தெரியாது சார், ஒரு கம்பெனிலேருந்து வராங்க சார், அவங்க அட்வைசர்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்சூரன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்கடி இன்சூரன்ஸ் போட்டு போயிட்டாங்க. அதுமாதிரி நான் ஒரு 5-6 இன்சூரன்ஸ் வச்சிருந்தோம், நல்ல பெரிய பெரிய கம்பெனில நல்லா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறீங்க பிசினஸ்ல. ஆமா சார், அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் சார். அத வந்து சேர்த்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் சார். இன்சூரன்ஸ் இந்த மாதிரி டெபாசிட்ல கொடுத்து மாசம் 10% கிடைக்குமான்றது, மாசம் 10% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன மாதிரி அங்க கம்பெனில போய் பாத்தீங்கன்னா சார், அந்த ஆபீஸ்ல ஒரு போகும்போதெல்லாம் 100 பேர் இருப்பாங்க, அந்த கியூஆ இருக்கும் சார், அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கியூஆ இருக்கும். அப்ப எங்களுக்கு என்னன்னா, இதுல சேர்ந்துட்டு பெரிய வாழ்க்கையில வின் பண்ணிட்டேன் நடந்து. நான் என்ன தவறு பண்ணிட்டேன்னா சார், சேவிங் மொத்தத்தையும் அங்கே போட்டுட்டு, இதுக்கப்புறம் கோல்டு வச்சு பேங்க்ல வச்சா நம்மளுக்கு 9% தானே பர் இயருக்கு, இது மாசமே கிடைக்குது, நம்ம அதை ஈஸியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 50 பவுனுக்கு கோல்டை வச்சுட்டு
அந்த காசை போட்டு அப்புறம் சீட்டு வந்து பெரிய பெரிய கம்பெனி நிறுவனத்தில் சீட்டு 20 லட்சம் சீட்டு 10 லட்சம் சீட்டு சேர்ந்து சார் ஒரு 4 சேர்ந்துருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இது மாதிரி இன்சூரன்ஸ் எல்ஐசியில் சார் இன்சூரன்ஸ் இது லோன் எடுத்து போட்டு இப்படின்னு ஒரு மேல மேல எடுத்து கொடுக்குறீங்க. நான் ஒன்று பண்ணது சார் வீடு மட்டும்தான் சார் வீடு மட்டும் அதுவும் பேங்க் லோன் வாங்கி பண்ணலாமான்னு கேட்டேன் இவங்க அது ஒன்று மட்டும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அது வரைக்கும் போயிட்டேன் சார் நான் போட்டுட்டு மொத்தத்தையும் வரைக்கும் அவங்களுக்கு செய்யாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. இல்ல சார் நான் சொல்லியிருந்தேன் மோஸ்ட்லி வந்து லோன் எல்லாம் எடுத்திருந்தாங்க சார். லோன் எல்லாம் எடுத்திருந்தா நான் அப்பயே அவாய்ட் பண்ணிட்டேன். வேண்டாம் இதெல்லாம் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணல போடாத ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி ஒரு நம்மளுக்கு அதுல போட்டா கெயின் தானே ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே எதிர்த்து வந்து போட்டிருந்தாரு அதுல. சிரிச்சே சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு நிஜமாவே எனக்கு நான் கால்குலேஷன் பண்ணி பார்ப்பேன் சார் என்னன்னா எனக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கே நம்மளுக்கு இதுல பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறது எப்படி அது இடி மாதிரி வந்தது இல்ல திடீர்னு 3 மாசத்துலயா 3 நாள் சொல்லுங்க. என்னுடைய மொத்த கேபிட்டல் உள்ள போயிட்டு உடனே ஒரு நாள் வந்து கரெக்டா என்னன்னா கோவிட் டைம் சார் அது பிப்ரவரி 29 கம்பெனி இழுத்து மூட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் மாதிரி ஒன்று இருக்கும் சார் கிளைண்ட்டுங்க அது என்ன மாதிரி கஸ்டமர்லாம் சொல்லி 29ஆம் தேதி போகிறேன் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஆஃபீஸ் 2020 பிப்ரவரி 29 சார் ஒன்றுமே எனக்கு அந்த அது மாதிரி யாருக்கும் மொத்தம் போச்சு சார் என்னால் அங்கே வந்து மீள முடியல சார் வந்து ஒரு 2-3 நாள் ஒன்றுமே முடியல சார் அவ்வளோ அந்த கம்பெனி க்ளோஸ்ன்ட்டாங்க லைஃப் டைம் சேவிங்ஸ் பூரா லைஃப் டைம் சேவிங் மட்டும் போச்சு சேவிங் இல்லாத லோன் எடுத்து போட்டேன் சார் கோல்டு லோன் இருக்கு எல்ஐசிலேருந்து லோன் எடுத்துருக்கு சிட்டிலேருந்து எடுத்து போட்டுட்டேன் இது எப்படி கேட்கும் போதே எனக்கு வந்து அப்படியே ஒரு இறுக்கமா இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்மளால ஒரு 5% கீழே போனாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய மதிப்பு பார்க்க முடியாத போது 100%ங்கிறது வந்து இல்லை எனக்கு என்னன்னா சார் இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதான் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது இன்வெஸ்ட்மெண்ட்ல வேற வழி இருக்குன்னு எனக்கு தெரியல சார் என்ன அதுல இருந்து மறுபடியும் மீண்டு அடுத்தது என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த உழைப்புக்கு பணம் கிடைக்குது ஏன் நேரம் கரெக்டாக கோவிட் வந்துது சார் அந்த ஒரு 2-3 டேஸில் மார்ச்சில் கோவிட் வந்துச்சு கோவிட் டைமில் நான் என்ன பண்ணோம் நான் ஒரு சில அந்த லோனு சிட்டு எல்லாம் கட்டணும் என்னுடைய குடும்ப செலவை பார்த்தோம் அப்படியே கொஞ்சம் நெருக்கி இவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சார் என்ன எதுவுமே நான் பண்ண தப்பு எதுவும் சுட்டி காட்டல சரி ஒரு 6 மாதம் அப்படியே கொஞ்சம் மீண்டு வந்தேன் சார் மீண்டு வந்து மறுபடியும் தொழிலில் உள்ள இறங்கி சொன்னால் நம்ப மாட்டேங்க சார் என்ன ஒரு பாதாளத்தில் போயிட்டு அடுத்த ஒரு 1 இயரில் நான் என்னென்னலாம் இழந்தனோ என் வீட்டில் நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு வைப்பேன் சார் நகையெல்லாம் அதெல்லாம் எதிர்க்கே உடச்சி விற்றுட்டு அதே நான் இவங்களோட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அப்போனா இவங்க மனசை தேர்த்ததுக்காக தான் சார் நான் வாக்குறுதி கொடுத்தேன் ஒரு வருஷத்தில் ஏதாவது என்னால் முடியுமா என்ன கொஞ்சம் நம்ப உங்களை விட்டுற மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சார் அதே மாதிரி அந்த ஒரு வருஷத்தில் எதெல்லாம் விட்டனோ அதை மட்டும் ஃபுல் அந்த கடனை மட்டும் மீண்டு வந்துட்டோம் சார் அது ஒரு நிம்மதியாக இருந்தது சார் அந்த ஒரு வருஷம் நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே இருப்போம் நடுவில் மறுபடியும் மீண்டு வேலை எடுத்து ஓரளவுக்கு வந்துட்டேன் சார் மறுபடியும் என்னுடைய மனசு என்ன ஆச்சுன்னா எனக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண என்னன்னு தெரியலையா சார் நான் மறுபடியும் அதே தான் இந்த கம்பெனி சரியில்லை இன்னும் கம்பெனி நல்லா இருக்கும் இதில் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக வச்சுருந்தாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த கம்பெனி புத்தன் நல்லா இருக்குது அதில் போடலாமா எனக்கு இதோட அந்த இன்ட்ரெஸ்ட் தராங்க இது வீக்லி தராங்க வீக்லி அதே மாதிரி வீக்லி கொடுக்குறாங்க சரி நான் என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி அப்போ ஒரு பெரிய தொகை போட்டேன் சார் அதுவும் போச்சு சார் அதுவும் போயிடுச்சு ஒரு தடவை தப்பு பண்ணி எப்படிங்க செகண்ட் நான் கம்பெனி தான் சரியில்லை இதே மாதிரி மெத்தட் வேற கம்பெனி சரியில்லை நான் நினைச்சுன்னு இருக்கேன் சார் இந்த மெத்தடே சரி தெரிஞ்சதா மெத்தட் தப்பு அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு புரிஞ்சது இது நம்ம பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இதுல வந்து நம்ம மீண்டும் வந்து இந்த சைடு திரும்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் இது வந்து இது வந்து நம்மளை ஏமாத்தி காசு வாங்குற இது மாதிரி பல கம்பெனி இருக்கு சரி இது நம்ம வந்து திருந்தி வரணும்னு சொல்லி என்ன மாதிரி பல பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க சார் பல பேர் இழக்காது அந்த தொகையெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டில் இழந்த பணம் மக்கள் இழந்த பணம் ஆயிரக்கணக்கான கோடி ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டும் நான் கம்பெனி பேர்லாம் சொல்லலை பட் தொகை வந்து நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க பட் அது சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் இழந்திருக்காங்க இதில் ஓகே இப்போ இதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணுன்ற அந்த ஒரு ஷிஃப்ட் எப்படி சார் அடுத்தது நான் எதை நோக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா சார் எனக்கு எப்படி டிமேட் அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணீங்க என்ன பண்ணி அது டிமெட் அக்கௌண்ட் எப்படி அதான் ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்துச்சு சார் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணேன்னா அவங்க சொல்லி கொடுத்த எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக் எங்கே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு கேட்டேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து உங்கள் பேரில் இல்லாத வேற ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க இப்போ உங்கள் பேர்லேயே போட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாச்சு சரி பேனுக்கெல்லாம் இங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க சார் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இப்போ தான் சார் தெரியுது அதில் ஈக்விட்டி இருக்குன்னு அப்போ M6 கமாடிட்டி மட்டும்தான் அவங்க எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்து கமாடிட்டி மட்டும்தான் எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க சார் சரி சொல்லிட்டு நான் என் பேரில் இருக்கேன் சந்தோஷமான பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 8 லட்சம் போட்டேன் சார் அந்த கோவிட் டைமில் வேலை இல்லையே சரி சும்மா வீட்டில் இருக்கிறோமே பண்ணலாம்
சொல்லிட்டு இவங்களாண்ட பர்மிஷன் கேட்டு அந்த கொஞ்சம் அந்த காலத்துலேயே எனக்கு வந்த பேமெண்ட் எடுத்து நான் அதில் போட்டு பண்ணுறேன் சார். இவங்க டெய்லி வர சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க செட்டப். சரி எனக்கு தெரியல நம்ம கால்ஸ்லாம் போட்டு விடுறோம்னு சொல்லிட்டு போவேன். இந்த கால்ஸ் வாங்குறதுக்கு நான் நார்த் இந்தியாண்ட ஒரு 20,000 30,000 மந்த்லிக்கு 60,000 கூட கால்ஸுக்கு பே பண்ணி அவங்க கால்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த என்ன வாங்கணும்னு சொல்றதுக்கு ஆமாம் சார், மந்த்லி கால்ஸ் கொடுப்பாங்க சார். நான் அது மும்பைலேருந்து கொடுப்பாங்க நார்த் இந்தியன்னு. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும். 20,000 60,000 பேக்கேஜ், HNI பேக்கேஜ், ஒன்று கோல்டு மட்டும் அப்படி. கோல்டு குரூடாயில் தான் எனக்கு தெரியும் சார். கோல்டு குரூடாயில் சில்வர் இதுதான் சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கால் வாங்கி நாங்கள் பண்ணுற ட்ரேடர் அவர் அந்த ட்ரேடராண்டா அந்த காலை கொடுத்து அவங்க பண்ணுவாங்க சார். இது நைட்டு 11 மணி வரைக்கும் போவோம் சார். ஆமாம். அவங்க காலையில் 9 மணிக்கு, நான் காலைல 8 மணிக்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக லேப்டாப்லாம் அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி வாங்கி வச்சு போட்டேன் சார். போட்டுட்டு 8 லட்சம் லாஸ் திருப்பி. இது இந்த 9 to 10 மணிக்குள்ள இந்த ஸ்பைக் ஆகிடுது. ஏதோ ஒரு டைம் ஏறிச்சு, நீங்கள் பரவாயில்ல மறுபடியும் நீங்கள் எதனா இருந்தால் இப்போ போடுங்க பிடிச்சிடலாம். இது நீ விட்டு இதுக்கு மாதிரி நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க பாரு, இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து அப்போ கார் தான் சார். அவங்க சொன்னாங்க கார் என்கிட்ட வேறு என்ன இருக்காங்கிட்ட என்கிட்ட இல்லைன்ட்டு. அந்த காரை விற்றுருங்க, விற்றுட்டு போட்டால் நல்லா பண்ணலாம்ல அப்படின்னாங்க சார். அந்த ட்ரேடர் சொன்னாங்க இப்போ அந்த கார்லாம் நிறுத்திடுங்க, நாங்கள் நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் என்ன பண்ணுறேன், காரையும் விற்றுட்டேன் சார். ஃபஸ்ட்டு வாங்கின கார் சார். அந்த காரையும் விற்றுட்டு அர்ஜென்ட்டாக ஒருத்தருக்கு விற்றுட்டு அந்த காசு வாங்கி மறுநாளே போட்டு ட்ரேடிங் பண்ணேன் சார். அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈக்விட்டிக்கு எப்படி வந்தீங்க? அதுதான் சார், இப்போ இது முடிஞ்சிச்சுன்னு விட்டேன் சார். நான் கொஞ்சம் என்ன பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் யூடியூப்லாம் பார்ப்பேன் சார். பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு கண்ணில் ஒரு பிரபலமான யூடியூப் வீடியோ வந்து எனக்கு சென்னையை சேர்ந்தவர் எனக்கு தென்பட்டார். சரி என்னதான் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவர் சொல்லுவார் இது மாதிரினா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சொல்லுவார் சார். அப்போ தான் நான் பார்க்குறேன், அந்த அவர் சொல்கிற கம்பெனி எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் கம்பெனி, இதெல்லாம் வந்து ஈக்விட்டியில் வருது போல், கம்பெனி தான் வாங்கி வைக்கணும் போல. எனக்கு அப்போ தான் புரியுது சார். தொடர்ந்து நைட்டும் பக்கம் அதே நான் பார்க்க ஆரம்பித்தேன். சரி சேவிங்க சைடு திசை திருப்போம், எங்கே மாற்றலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சேவ் பண்ணலான்னு பார்த்தேன் சார். எனக்கு பண்ணி இப்போ போனேன். அது டெய்லி வாங்குற மாதிரி அவங்களே ஒரு புரோக்கர் வச்சுன்னு அதில் டெய்லி வாங்கணும். டெய்லி அவங்க வந்து என்ன ஒருத்தர் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் அவங்க என்ன ஒரு டெய்லி 50,000 1 லட்சம் அப்படின்னு வாங்குறதால எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை சார். ஏன்னா நான் அந்த வீடியோலாம் பார்த்துட்டேன் சார். முழுமையாக வீடியோ பார்த்தேன்னா ஒரு போர்ட்ஃபோலியோனா ஸ்டாக்கை மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, ஒரு ஆட்டோ செக்டரு, ஒரு எல்லாமே இருக்கணும், ஒரு கலந்து இருக்கணும் தான், அப்படி தான் ஒரு இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு பர்சன்டேஜ் பிரகாரம் வாங்கணும் போல் அப்படின்றது எனக்குள்ளே நான் அது உள்ள தெளிவுபடுத்தினேன். ஏன்னா நிறைய அனுபவம் நான் இழந்ததால தெளிவுபட்டு எனக்கு சரி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். நான் ஒரு தினமும் ஸ்டாக்ல இறங்கி ஒரு 4% இறங்கினா வாங்குறது, 2% இறங்கினா வாங்குறது எனக்கு பிடிக்கல, வந்துட்டேன் சார். வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நான் தேடி பார்த்து ஆன்லைனில் இங்கே ஜாயின் பண்ணேன் சார். பட் இங்கே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணல, நீங்கள் நேராக பிஎம்எஸ் போயிட்டீங்க. ஆமாம், பிஎம்எஸ் பண்ணேன்னா சார் நான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டேன். மேடம் ஒருத்தவங்க எடுத்தாங்க, ரிலேஷன் மேனேஜர் அர்ச்சனான்னு சொல்லிட்டு மேடம் அவங்க பேர். அவங்களாண்ட நான் முழுசாக கேட்டேன். நான் அப்போ நைட்டு 9 to 10 சார். எனக்கு எடுப்பாங்களா, எனக்கு அப்பயே தெரிஞ்சுக்கணும் இது. அந்த வியூஸ்லாம் பார்த்து எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 9 to 10 ஃபோன் பண்ணலாமா பண்ணக்கூடாது யோசிச்சு பண்ணால் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு மேடம் எனக்கு ஒரு 1/2 hour ஒரு 10 நிமிஷம் உங்களை பேச முடியும்னு சொல்லி 1/2 hour பேசிட்டேன். என்னுடைய இதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் இழக்கிறது எதுவுமே இல்லை, ஆனால் நான் சேவ் பண்ணணும், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எதிர்காலம்னு சொல்லிட்டு இது கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள், பிஎம்எஸில் சேருங்க. மேடம் எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்ததால் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு பிஎம்எஸில் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க சார் அப்போ 50 lakhs தேவைப்படும், உங்களால் பண்ண முடியுமா? ஆனால் அப்போ ஒரு 1 month 2 months நான் வந்துடுறேன். நாங்கள் ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. சரி 1 month 2 months வருவீங்களா சார்? நாங்கள் அப்பயும் நான் என்ன பண்ணிக்கலாம் சார், ஒரு தனியாக ஒரு ஆப்பில் ட்ரேடிங் ஆப்பில் வந்து அதுதான் ஃப்ரீயாக்கான்னு சொல்லிட்டான்னு அதில் நானே தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது நம்ம 10 லட்சம் 5 லட்சம் எவ்வளோ இருக்குதோ அதில் போடுறது சார். எனக்கு யூடியூப்பில் பார்க்குறோம்ல சார், டெய்லி நைட்டு தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு 6 to 10 வரைக்கும் யூடியூப் தான் சார் பார்ப்பேன். ஒரு 4-5 பேர் என்னென்ன சொல்கிறாங்களோ இதே பார்த்து என்ன பண்ணால் அவங்க சொல்ல ஸ்டாக்லாம் எழுதி வச்சுக்கோங்க சார். மறுநாள் காலையில் எழுந்த உடனே 9:30 வந்தோடனே டக்குன்னு வாங்கிட்டேன் சார். 10 லட்சம் வாங்கிட்டேன்னா நாளைக்கு அந்த 10 லட்சம் எது வாங்கினா அதில் ஒரு 5 லட்சம் விற்றுருவேன். எதுக்கு இது வாங்கினதே மேலே போதோ இல்லை கீழே இறங்குதோ மனசு வந்து எப்படி தோணுதோ அதே தான் சார் இருக்கும், விற்றுடுவேன். இப்படியே போயிட்டு சரின்னு அப்போ என் காசு ஃபுல்லாக ஒரு 80 லட்சம் அதில் போயிடுச்சு. மறுபடியும் இல்லை போகல சார், சேர்த்து வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தோன்னா மைனஸில் இருக்கு. எவ்வளோ மைனஸ் வந்து? ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபாய்க்கு மைனஸ் வந்து வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ அந்த டைம் தான் சார் ரொம்ப இறங்கின டைம் சார். அது ஹையில் போயிட்டு இறங்கின டைமில் நான் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு மேடம் அண்ட சொல்லிட்டு எனக்கு கூச்சமாக இருந்தால் அவங்க சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுலேருந்து கூட நீங்கள் பண்ணலான்னாங்க. சரி அவங்களோட உண்மையை சொல்லிட்டு நம்ம பண்ண தப்பு தெரியணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு சார் எனக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்னென்ன வாங்க ஸ்டாக்கு கொடுங்க, நல்லதாக கெட்டதான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டது அவங்க தான் சார். நானும் சரி இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்னுடைய ஸ்டாக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க அதை ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு காமிச்சிட்டு இதெல்லாம் வேணாம்,
ஒரு சின்ன சின்ன கம்பெனிலாம் வேணாம். அது எங்க எடுத்துக்காட்டு சொன்னாங்க சார். பெரிய நிறுவனமா இருந்தா லாஸ் ஆனா கூட பண்ணுவாங்க. இது சின்ன சின்னது வேணாங்க நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன அறிவுரை மட்டும் எடுத்துன்னு வந்தேன். ஆனா நான் பண்ணல. சரி வேணாம். ஓகே. அவங்க என்ன பரிந்துரைகள் சொன்னாங்களோ அதை நீங்க ஏத்துக்கல. புரிஞ்சுக்கணும் சார். ஆனா அப்படியே ஆனா மீண்டும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த சேர்த்து எப்போ என் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் இந்த லாஸ் மட்டும் ரிகவரி ஆகும்னு பார்த்தேன் சார். ஒரு அதுவா எழுந்து வருமானு பாக்குறீங்க. ஆமா சார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒரு லாஸ் ஒரு 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 6 மந்த்ஸ் கழிச்சு அப்போ ஒரு நல்ல ஹைல போச்சு சார் அப்போ மார்க்கெட். அப்போ என்ன பண்ணிட்டேன், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் இங்க பிஎம்எஸ்ல நீங்க இன்வெஸ்ட் ஆமா பண்ணிட்டு சார். இருக்கீங்க. PMS. இங்க வரும்போது என்ன பார்க்கும்போது நீங்க வந்து இதெல்லாம் சொன்னீங்க. பட் அதுக்கு மேல வந்து எனக்கு வந்து இவ்வளவு நம்பருக்கு போனோம் சார். எனக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னீங்க. அது என்ன நம்பரு? எப்படி என்கிட்ட சொன்னீங்கன்றத சொல்லுங்க திருப்பி. ஏன்னா வியூவர்ஸ்க்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கும் அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னுடைய கனவு வந்து என்ன சார், நான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட டைம்குள்ள ஒரு 10 கோடி என்னுடைய கேபிட்டல் மட்டும் சேவ் பண்ணணும் சார். உங்க கேபிட்டல் 10 கோடி. 10 கோடி இருக்கணும் சார். சரி. என்னுடைய குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க சார். நான் வந்து கொஞ்சம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் சார். அவங்க கொஞ்சம் லக்ஸரியா இருக்கணும். அதை வந்து எனக்கு 100 கோடி வேணும் சார். 10 மடங்கு. 100 அதுக்கு கோடி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து என்னுடைய ஆயுள் இப்போ நான் இங்கே சேர்ந்த உடனே தான் சார் எப்போ நான் சேவிங்ஸ் பண்ணா எனக்கு இப்போ 90 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை சார். நிறைய நாள் வாழணும். என் குழந்தைங்க 30-40 வருஷம் அது கேபிட்டல் எவ்வளோ நாளாக நான் இப்போ இது சொத்து தானே சார். சொத்து வகையில் நான் சேர்த்துட்டேன். எனக்கு எடுக்க போகிறது இல்லை. என்னுடைய காலத்தை இன்னும் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி ஓட்டிக்குவேன். என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நான் சேமிப்பு பண்ணுறேன். சேவிங்லேருந்து ₹1 எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சேமிப்புனா எடுக்க மாட்டேன் சார் எப்பவுமே. அதனால நான் 10 கோடி சேர்த்துட்டு 100 கோடி இருக்கணும் சார். அதை நான் பார்க்கணும் சார். ஸோ 10 கோடி காம்பவுண்ட் ஆகி போனோங்கிறீங்க. ஆமாம் 10 கோடி என் கேபிட்டல் போயிட்டு 100 கோடி ஆகணும் சார். பட் இதில் என்னன்னா உங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னாக்கா, யூஸ்வலாக இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் தலையில் கை வச்சுக்குவோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சேனும், திரும்ப அந்த பக்கம் போக மாட்டோம், மறுபடியும் வளரணும்னு நினைக்க மாட்டோம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அதாவது இந்த ஃபீனிக்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு அடி வாங்குறீங்க, மறுபடியும் மேலே வரீங்க. இன்னொன்று செட்பேக் வந்தால் எந்த இடையூறுகள் வந்தாலும் அது எப்படி மேடம், அது எப்படி இவர் இப்படி பண்ணுறாரு? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் பக்கத்துல இருந்து பார்க்குறீங்க. எப்படி அது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா நமக்குலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நம்ம வந்து அந்த வருத்தத்திலேயே நிறைய டைம் போயிரும்ல. இவர் அடுத்த மாசமே அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு இதில் ஒரே ஒரு நோக்கம் தான் சார். பெரிய நோக்கம் சார். நான் வந்து தனிமையாக இருந்ததால ஃபர்ஸ்டே நான் சார் மேரேஜ் பண்ண போகிறோம். எதிர்காலம் இப்படி இருக்கும். எனக்கு 2 குழந்தைங்க, அழகான குடும்பம் இப்படின்னு ஒரு கற்பனையில் வந்துட்டேன் சார். நான் டவுன் ஆகும்போதெல்லாம் நான் மறுபடியும் அதே லெவலில் பர்சனாக போயிடுவேன் சார். அதே கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துருவேன் சந்தோஷமா. ஆனால் எனக்கு இவங்கள நம்பி வந்துட்டல, இவங்கள நான் சந்தோஷப்படுத்தலையே அந்த ஒரு தாழ்மனப்பா இருந்துனே இருக்கேன் சார். அப்போ நான் இவங்களை சந்தோஷப்படுத்தினா உழைச்சி தான். நான் படக்கூடாத கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் எதுவுமே என் குழந்தைங்க படக்கூடாதுன்னா நான் சம்பாதிக்கணும். நான் சம்பாரிச்சாதான் அதை சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வச்சாதான் அதை பண்ணணும். அந்த நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்கல. ஆக்சுவலா இவர் வந்து பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல். கரெக்டா? வெரி வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ். அவர் தொழிலில் அவர் வல்லவர். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். அதுல இருந்து எந்த பிரச்சனையும் அவருக்கு தொழில் ரீதியா வந்ததே கிடையாது. தொழில் ரீதியா எதுவுமே இல்லை சார். அந்த பணத்தை எடுத்து என்ன பண்றதுங்கிறதுல தான் அவருக்கு பிரச்சனைகள். ஏன்னா அதுக்கு டைம் இல்லை, யாரோ தப்பான ஆளுங்களை தொடர்ந்து அணுகுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாரு. அப்படி பார்க்கும்போது எப்படி ஒரு தடவை அந்த பணத்தை விடும்போது மறுபடியும் அதை எடுத்துடுறாரு, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எதையோ ஒன்று பண்ணி மீண்டு வர்றது, அது எப்படி நடக்குது? அப்பதான் எப்படி இருப்பாரு? ஒரு மிஸ்டேக் ஆகுது இல்ல? ஆமாங்க சார். இப்போ எனக்கு மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்ப நாள் என்னால அதுல இருந்து மீண்டு உடனே வந்து ரிகவர் பண்ணிக்குவார் சார். பண்ணிட்டு அதுதான் அவர் எப்படி? நெக்ஸ்ட் ஹார்ட் அதான் ஒர்க் உங்களை பண்ணிட்டு கேட்கிறேன். நீங்க தானே பக்கத்துல இருந்து பாக்குறீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு போயிட்டாரு. வருத்தப்பட மாட்டாரு. படுவார் சார். ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆனா வெளில காமிச்சிக்க மாட்டார் சார் ஓகே. எதுவுமே. ஆனா எப்படியாவது மீண்டு வரணும். ம். இப்போ ஒரு தெளிவா இருக்காரு. 10 கோடி அவர் வருமானத்துல இருந்து பல ஆண்டுகள் சேமிச்சு அதை அப்படியே விட்டுறணும். அதுதான் அவருடைய ஆமாங்க சார். எய்ம். இப்போ நீங்க திருப்பி இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன் மாசத்துக்கு 7% ட்ரேடிங் இன்னும் வருது சார். கமாடிட்டி இன்னும் எனக்கு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து வருவாங்க சார். எல்லா நம்பரும் பிளாக் பண்ணிட்டு எனக்கு தயவு செஞ்சு இன்னமும் கால்ஸ் வரும் சார். அப்போ இந்த நீங்க சொல்றீங்கன்னா அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க. ஆமா சார். அடுத்து நீங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது அங்க இருந்த நம்பர்கள் ஆமா இருக்காங்க. சார். அதுக்கு அடுத்தது இந்த கால்ஸ் வாங்கினவங்கலாம் கூட இப்போ ஃபோன் பண்ணுவாங்க சார். அந்த கால்ஸ் நம்பரை வச்சு ட்ரேஸ் வாங்குறாங்க. பண்ணுவாங்க சார். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ரேடிங் ஷேர்ல ஆமா ட்ரேடிங் சார். பண்ற அந்த நண்பர்கள் இருக்காங்க. ஆமா சார். இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட திரும்ப வர்றாங்க. திரும்ப வருவாங்க சார். இல்லை வேற இப்போ ஒரு கோல்டு மைனிங் கம்பெனி இவங்க அதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பர்னிச்சர் ஷாப் பண்ணுறாங்க போகணும். நான் தயவு செஞ்சு வேணாங்க. நம்ம வந்து அதை நான் தெளிவாயிட்டேன். நீங்கள் போயிடுங்க தயவு செஞ்சு. எனக்கு மறுபடியும் அந்த நட்பு முறிய தேவையில்ல. வேணாம். இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அது அந்த உலகத்தை விட்டு நான் தனியாக வந்துட்டேன் சார். அது ஒரு போதை மாதிரி சார். மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் சார் இழுக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதிகமான பணம் வருது. இப்போ வந்து இதில் விட 10 மடங்கு நம்ம நம்மளுக்கு பார்வையாங்க திரும்பி சார். மனசை மாற்றிடுவாங்க சார். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அந்த
நட்பு வட்டத்தை அப்படியே கட் பண்ணிட்டேன் சார் அவ்வளோ. உங்கள்கிட்ட கேட்க போறேன் அடுத்த கொஸ்டின். உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான், ஆமா சார். கரெக்டா? ஒரு பீரியட்ல இவர் உங்க தங்கத்தையும் கொண்டு போய் பேங்க்ல கோல்டு லோன் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க சார். அந்த பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த மாத வட்டி கொடுக்குற இடத்துல போட்டு அது போயிடுச்சு. அதே போல கமாடிட்டி ட்ரேடிங்ல போயிடுச்சு. உங்க நகை அதே நகைகள் தான் திருப்பி அவர் மீட்டு எடுத்தாரா, இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கினீங்களா? நடுவுல என்ன இல்லைங்க நடந்தது? சார். அதுல வந்து ஒரு 50 பவுன் வரைக்கும் வந்து ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல வந்து 50 பவுன் வந்து அவர் வித்துட்டார் சார். போயிடுச்சு. ஆ. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு சம்பாதிக்கும் போது வாங்கி ஆமா, ஆமா. கொடுத்தாரு. திரும்பி அதோட டபுளா எனக்கு வாங்கி குடுத்துட்டார் சார். வெரி குட். ஓகே. ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா உங்களுக்கு சார். ஒன்றும் இதுலலாம் ஒன்றும் குறை இல்லை. ம். ஓகே. ஆனா உங்களுக்கு இது இப்போ அவர் ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்றாரு. அது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் கொடுக்குது? ஏன்னா இவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிறதுனால அது இப்போ இங்க பார்க்கும்போது வந்து ஜாயின் பண்ணதால வந்து கொஞ்சம் நல்ல குட் ஃபீலிங்கா இருக்கு சார். எங்களுக்கெல்லாம் ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லா இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் நீங்க பண்ணோம் சார். பேசுவீங்களா? ஏன்னா நீங்க உங்களோட ஃபிலாசபி வேற. ம். அவரு இன்னைக்கு வேற ஒரு ஃபிலாசபில இருக்காரு. ஆமாங்க ஈக்விட்டில சார். இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க 2 பேரும் பேசுவீங்களா இத பத்தி எல்லாம்? பேசுவோம் சார். நீங்க நிறைய பாப்பீங்களா? டிஸ்கஸ் என்ன பண்ணுவோம் சார். போர்ட்ஃபோலியோ ஆமாங்க சார். என்னாச்சு? மாசம் மாசம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாப்பீங்க? ரெகுலரா டெய்லி வந்து பார்த்துட்டே இருப்போம் சார். டெய்லி பாப்பீங்களா? எப்படி டெய்லி ஓப்பன் லாகின் பண்ணி பண்ணி நம்மளுக்கு பாக்குறதா? எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் வருதுன்னு தான் சார். நான் வந்து இந்த எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பேசிடுவேன் சார். ஒய்ஃப் அண்ட கலந்து பேசுவேன். அடுத்த மாதம் எதனா வரப்போகுது சேவ் பண்ண போகிறதாலும் இவங்களோட கலந்து ஸோ பேசுவேன். டெய்லி உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் பிசினஸ் சார். பண்ணிட்டு இருக்காரு? அதுல எவ்வளவு பணம் வரும்? அத என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் பேசுறீங்க. ஆமாம். பேசுவோம். இன்னி வரைக்கும் என்ன எனக்கு சார் அந்த அப்படியே ஒரு நாளைக்கு 10 முறைனா பார்த்துருவேன் சார். இந்த ஸ்டாக்லாம் ஏறி இருக்கா? அது ஒரு நானும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். இல்ல சார். அது அந்த இன்னைக்கு இன்னைக்கு 1% ஏறி இருக்கா? 1/2% இறங்கியிருக்கா? இன்னைக்கு எவ்வளோ போர்ட்ஃபோலியோல கம்மியா இருக்கு? இத டெய்லி பார்த்துருவோம் சார். டெய்லி அவரே பக்கத்துல ஒரு எக்ஸல் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து ஃபுல்லா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, என்ன வருது, எவ்வளோ எந்த இதுல வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம்னு பாக்குறீங்க. சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறோம். ஆனா பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சார். பண்ண எல்லா தவறுகளையும் விட்டுட்டீங்க. எல்லாத்தையும் வெளிய மறந்து போயிட்டேன் சார். அத நான் மறந்துடணும்னு ஆசைப்பட்டேன். மறந்துட்டேன் சார். ஏன்னா சரியான முதலீடுன்றது இதுதான்னு எனக்கு இப்பதான் சார். என்ன மாரி நான் மட்டும் இல்ல சார். என்ன மாரி பல பேரு சார். அதெல்லாம் வாழ்க்கையே தொலைச்சுட்டாங்க சார். நான் பண்ண மாரியே தான் சார் எல்லாமே. இது நான் பண்ணல சார். எனக்கு அவங்க சொல்லிக் குடுத்தது. நீ கோல்டு இருந்தா கோல்டு வச்சு போடுங்க. இன்சூரன்ஸ்ல இருந்தா லோன் எடுங்க. இப்படி சொல்லி நான் அப்புறம் எனக்கு அந்த அட்வைசர் அது எப்படி உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வழிச்சு சுரண்டி எடுக்குறாங்க உங்கள்ட்ட இருந்துன்றதான் எனக்கு புரியல. இப்படித்தான் தமிழ்நாடு பூரா இப்ப பண்ணிருக்காங்க. பெரிய ஒரு ஹோட்டல் வைப்பாங்க சார். பார்ட்டி வைப்பாங்க. ஒரு மீட்டிங் வைப்பாங்க சார். எங்க என்ன மாதிரி ஹோட்டல்ல? பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் வைப்பாங்க சார். லைக் ஒரு சும்மா ஒரு 2 ஹோட்டல் பேர் சொல்லுங்க. இந்த ஹில்டன் மோஸ்ட்லி ராதா ஹோட்டல். அந்த மாதிரி பெரிய ஆமா பெரிய பெரிய 5 ஸ்டார். ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல் வச்சு என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க சார். கொடுத்துட்டு பேசும்போது என்னன்னா எங்களுக்கு பிரமிப்பாயிடும் சார். என்ன இது இப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டல் வராங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பேசி முடிக்கும்போது அவங்க நோக்கம் என்ன இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அடுத்த ஒரு புது பிளான் லான்ச் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ஒரு 10 lakhs 20 lakhs கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வரும்னா நாங்கள் என்ன பண்ணோம் சார் போனோன்னே அதுக்கு அவங்களும் வழிமுறையை சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களாண்ட இல்லைன்னா கவலைப்படாதீங்க. கோல்டு லோன் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் வச்சிருந்தா லோன் எடுக்கலாம். சுத்தம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணும்போது நம்மளுக்கு ஆனால் இந்த மைண்ட்லேயே போவோம் வீட்டில் இவங்களாண்ட கேட்போம். இல்லை வேணான்னுவாங்க. நம்ம என்ன பண்ணோம் இவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி இல்லைம்மா நம்மளுக்கு தான் உடனே வந்து ரொம்ப இருக்கும். இந்த ஒரு வருஷம் பண்ணி கோல்டு 1 வருஷம் இருக்கா பேங்க்கில் மூட்டு கொடுத்தவங்க வாங்கி போட்ட உடனே 3ஆம் மாதம் கம்பெனி க்ளோஸ் ஆகிடும் சார். இப்போ நீங்க ஒரு பிஎம்எஸ்ல சேர்ந்தீங்க. ஆமாம் சார். எப்படி மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்களா? எக்ஸ்ட்ரா பணம் எப்படி எப்படி பண்றீங்க? பிஎம்எஸ் ஏன்னா இப்போ மார்க்கெட் இவ்வளோ ஏறி இறங்கி லாஸ்ட் 1 இயர்ல இருக்கீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மாதிரி உங்களை சோதிச்சுட்டு தானே இருக்கு இன்னைக்கு. அது இன்னும் மேல போக ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன் சார். அவங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த 3 மாதம் சேர்ந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. பரவாயில்லைங்களா ஒரு 3 மாதத்தில் வந்து சேர்ந்துட்டீங்களா? நான் சொன்ன மேடம் இது மாதிரி தப்பு பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 50 lakhs சேர்ந்து எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை சார். சரி இதோட ஒரு பிஎம்எஸ் தான் அது ஒன்று போட்டோம் ஒரு ஸ்கீமில் அதோட விட்டுற போகிறோம். 50 லட்சம் போட்டால் விட்டலாம் தான் இருந்தது. அப்புறம் எனக்குள்ள ஒரு ஓகேங்க சார். சார் நம்ம நல்லா தானே ஒர்க் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இன்னும் நிறைய வேலை எடுப்போம். விரிவுபடுத்தினேன் சார். சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத்தில் எங்கெங்கெல்லாம் வேலை எடுக்கும்போது எடுத்துட்டு வேலை செஞ்சு என்ன பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு. ஃபஸ்ட்டு விட்ட மாதிரி சேமிப்பு எல்லாத்தையும் என்கிட்ட சிம்பிளாக சார். எனக்கு பெருசாக எனக்கு தெரியாது சார். நான் அப்படி பண்ண ஃபார்முலாஸ் இப்படி சேவ் பண்ணோம். எஸ்ஐபிலாம் தெரியாது சார். நான் மேடம் தான் சொல்லிட்டேன். மேடம் நான் வந்து இந்த ஒரு கூலி வேலை மாதிரி தான் சிவிலில் ஒரு பார்ட்டு. எனக்கு எப்போ பேமெண்ட் வருதோ அப்போ நான் எனக்குள்ளே ஒரு ஃபார்முலா செட் பண்ணினேன்னா பேமெண்ட் காசு வருதா போட்டுருவோம். அது மார்க்கெட் இறங்குதா ஏறுதா எனக்கு தேவை. என்கிட்ட காசு இருக்குது. அவங்க அதை ஃபாலோ பண்ணிடுறாங்களா சார்? அவங்க வந்து டெட் ஃபண்டில் போட்டு ஈக்விட்டி வாங்குறாங்க. அவங்க டிசிப்ளினாக பண்ணுறாங்க. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் எனக்கு. எனக்கு பயப்பட இல்லை. அப்போ நான் காசு வரும்போதெல்லாம் போட்டுருவேன் சார். காசு எப்போ கிடைக்குதோ அப்போ போட்டுருவேன். எனக்கு 10 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழியுது, ஒரு மாதம் கழியுது. அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி நான் வந்து மாதம் தான் போடணும். எனக்கு வாரம் தான் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு கிடையாது சார். என்கிட்ட காசு அதிகமாக தான் அதிகமாக போட்டுருவேன். அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சார் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாங்கிடுவாங்க சார். அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பிஎம்எஸ் இருந்தேன்.
அடுத்த ஒரு 3 மாசத்துல இன்னொரு சேர்ற மாரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி பரவால்ல. நான் வந்து எப்பவுமே மார்க்கெட்ட பார்க்க மாட்டேன் சார். நம்ம வந்து ஏறுதா, இறங்குதா அந்த லாபத்த கணக்கே பண்ண மாட்டேன் சார். நான் என்ன சேவ் பண்றேன்? என்னுடைய தேவைக்கு நான் எவ்வளோ சேவ் பண்றத மட்டும் தான் சார் என் நோக்கமா இருக்கும். அத நான் பார்க்க மாட்டேன். அப்போ என்ன பண்ட்டேன், நம்ம இன்னொன்னு இன்னொரு பிளான் ஒண்ணு. இதுல இன்னொரு பிளான் ஒண்ணு சேர்ந்தேன் சார். சேர்ந்துட்டு, அதுலயும் மறுபடியும் மாசம் அப்போ எனக்கு என்னன்னா கொஞ்சம் பிரஷர் இருக்கும்ல சார். 2த்தையும் கொஞ்சம் ஈக்குவலா பண்ணலாம். கொஞ்சம் ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். நான் டார்கெட் கேட்டுக்குவேன் சார். நானும் கேட்டுக்குவேன், எங்க வீட்ல கேட்டுக்குவோம் சார். நம்ம இவங்க டார்கெட் குடுத்துருவாங்க சார். இயர்லி இவ்வளோ டார்கெட் பண்ணணும். ஒரு 6 மந்த்ஸ் பேசுவீங்க. பேசுவோம் சார். டெய்லி பேசுவோம் சார். ஒரு 6 மந்த்ஸ்ல ஒரு டார்கெட் குடுத்துருவாங்க சார். இல்லன்னா 1 இயர் ஒரு டார்கெட் குடுப்பாங்க. அத நான் மேடமாண்ட கேட்பேன். எங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜராண்ட கேட்பேன். அவங்க சரி ஓகே குட். முடிஞ்சா பண்ணுங்க. ரொம்ப பிரஷர் எடுத்துக்காதீங்க. நீங்க பீஸ்ஃபுல்லா பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும்னாங்க சார். நான் உடனே என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் குடுத்துருவேன் சார். இது மாரி பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு வந்துட்டேன் சார். ஆனா எனக்கு இன்னமும் திருப்தி இல்ல சார். மறுபடியும் இந்த வருஷம் டார்கெட்ட முடிக்கணும். இப்ப நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம் சார். என்ன தவிர்த்து இவங்க 3 பேருக்கும் ஒரு தனியான ஒரு ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. பண்ணி நல்லா கொஞ்சம் சேவ் பண்ணணும் சார். எனக்கு உங்க 2 பேர பார்க்கும்போது, ஒண்ணு நீங்க வந்து அவர ஃபுல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லா விதமான அ சவால்கள அவர் எதிர்கொண்ட போதும், அவருடைய கெப்பாசிட்டிய நீங்க வந்து உண்மையிலேயே நம்புறீங்க. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அ விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2வது அவர் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகல. ஆனா, அந்த தோல்விகள்லேருந்து உடனே மீண்டு வரணுன்ற மாரி ஒரு வெறித்தனமான ஒரு வேல பண்றாரு. ஹார்ட் ஒர்க். அது எனக்கு 2வது ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. 3வது இந்த மாதிரி வந்து உட்காந்து, "நான் தப்பு பண்ணேன்" அப்படின்னு வெளியில சொல்றதுக்கு எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்கும்? மத்தவங்கள தங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படின்ற ஒரு டெஃபினட்டா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். ஆனா, அவரு தைரியமா வந்து இங்க உட்காந்து, "நான் இதெல்லாம் பண்ணேன். இந்த தப்பெல்லாம் பண்ணேன். இதுலேருந்து நான் மீண்டு வந்தேன். அந்த அந்த இடத்துலலாம் நான் இழந்தேன். இனிமே அது யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து" இப்ப இது ஆரம்பிக்கும் முன்னாடி நான் கேட்டேன், "ஏன் இதெல்லாம் நீங்க இங்க சொல்ல வரீங்கன்னு?" நான் கேட்டேன். அவர கேட்டேன். அப்ப அவர் சொன்ன விஷயம் எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, "நான் ஏமாந்த மாரி இன்னொருத்தர் ஏமாறக்கூடாது. எனக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது." அப்படின்றது. அது மிக உயர்ந்த பண்பு. அதுக்காகவே நீங்க 10,00,00,000 இல்ல, அதையும் மீறி அ இன்னும் நெறைய சேவ் பண்ணோம். நீங்க உருவாக்கக்கூடிய வெல்த்தினுடைய அளவு உங்க விருப்பம் போல அமையணும்னு உங்க 2 பேரையும் வாழ்த்துறேன். வந்ததுக்கு நன்றி. இன்னொரு 1C பிளஸ் பாட்காஸ்ட்ல தொடர்ந்து இவர்களைப் போல பலருடன் இணைந்து பேசுவோம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.